கரிஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் எடுக்க சொல்லி நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை சொல்கிறவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்களாங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அதை எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது எப்படி சாப்பிடணுங்கிற டீட்டெயில் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக ஒருத்தவங்க சொல்கிறோம் அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர சிவியரான கேஸ்ட்ரைட்டிஸோடு தான் வர்றாங்க. அது பயங்கரமான கேஸ்ட்ரைட்டிஸ், அது தாங்க முடியாத பெயினோடு தான் வர்றாங்க. இது வந்து எங்கே கேள்விப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோவில் சொன்னாங்க, நான் எடுத்தேன் அதனால் எனக்கு பயங்கரமான தொந்தரவு வந்துருச்சு. இல்லை நார்மலாகவே அவங்களுக்கு தெரியல, சரி வேக்காலம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமலே ஏதோ ஒரு ரீசன் நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதை நிப்பாட்ட சொல்லும்போது அவங்க வேக்காலம் படிப்படியாக குறையுது. மொத்தத்தில் கரிஞ்சீரகம், ஓமம், வெந்தயங்கிறது கொஞ்சம் கவனமாக எடுங்க. கரிஞ்சீரகம் அப்படிங்கிறது ஒரு 50 கிராம், ஓமம் 100 கிராம், வெந்தயம் 150 கிராம் அப்படிங்கிற மாதிரி வச்சு எடுங்க. 1 டீஸ்பூன் தான் எடுக்கணும். நீங்கள் ரெகுலராக நைட்டோ பகல்லையோ வந்து 1 டீஸ்பூன் தான் எடுக்கணும். 1 டீஸ்பூனும் சுடுதண்ணியில் போட்டு கலக்கிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியாக கொஞ்சம் நாள் குடிச்சு பாருங்கள். அது உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயுமே எனக்கு வேக்காலம் கொடுக்குதுன்னா 1 டீஸ்பூனும் கம்மியாக கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அது கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வேக்காலம் கொடுக்குதுன்னா வீக்லி 2 டைம்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை குறைச்சிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுதான் அந்த உங்கள் உடம்புக்கு அது தேவைப்படுது. அந்தளவுக்கு தான் உடம்புக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம அதை வயிறை வேக வச்சு நம்ம அதை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து உங்கள் உடம்பு எந்த அளவுக்கு தாங்குதோ அந்தளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒன்று. அதேமாதிரி கஃபீரை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கஃபீர் எடுக்கலாமா வேணாமா, எடுக்கலாமா? அது தெரியாமல் நான் சொல்லக்கூடாது. மெயினாக பார்த்தீங்கன்னா கஃபீர் அப்படிங்கிறது ஒரு அமேசானால் ஆர்டர் பண்ணி ஒரு பவுடர் ஃபார்மில் வந்து அதை வந்து பாலில் கலந்து அது ஊற்றுன மாதிரி ஊற்றி ஒரு நாள் கழித்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்னையுடைய டவுட் என்னென்னா அந்த பவுடர் ஃபார்மில் லைவ் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது. அது ஒன்று. ப்ளஸ் நம்ம வீட்டிலே நம்ம தயிர், மோர், பழைய சாதமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த லைவ் ஆர்கானிசம் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகி அது ஒரு மாதிரி நொதிச்ச மாதிரி ஸ்மெல்லு, ஒரு மாதிரி நம்ம உடம்பையே வயிற்றையே வந்து ஒரு மாதிரி பண்ணிடும். பழைய சாதம் 12 ஹவர்ஸ்க்கு மாதிரி எடுக்க முடியாது. அதேமாதிரி தயிரும் வந்து நம்ம அதை ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பால் ஊற்றி வச்சு அடுத்த நாள் அதை மறுபடியும் டெவலப் பண்ண வைக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் ஒரே தயிரை நீங்கள் ரெகுலராக வீட்டில் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு மாதிரி ஆர்கானிசம் நிறையா ஃபார்ம் ஆகி நம்ம வயிற்று ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணி விட்டுரும். பயங்கரமாக புளிச்சு போயிடும், ஒரு மாதிரி தொந்தரவு பண்ணும். இதில் எப்படி அது சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் நிறையாவே இருக்குது. அதை யூஸ் பண்ணவங்க தான் அதை சொல்லணும். ப்ளஸ் வந்து அது எந்தளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பெஸ்ட்டான ஒரு விஷயம், நம்ம லோக்கலில் என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்திட்டு போகிறது நல்லது. தயிர், மோர், பழைய சாதம் அந்த மாதிரி பயன்படுத்திட்டு போகிறதே ரொம்ப நல்லது. சும்மா தேவையில்லாமல் இது ஒரு ஏன்னா பாக்டீரியா அப்படிங்கிறப்ப நம்ம அதில் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அது உண்மையிலேயே நன்மை பயக்கும் பாக்டீரியா தான் அப்படிங்கிறது எனக்கு வந்து இதில் உள்ளது ஓகே தான். ஆனால் அவங்க அனுப்புறதுல வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நிறையா சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது. ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதில் ஏதாவது கான்ட்ராடிகேஷன் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய சஜஷன். மற்றவங்களுக்கு எப்படியோ ஓகே.